வணக்கம். இன்றைய ராஜராஜன் தர்பாரில் மேகதாது அணை அதை குறித்து விவாதிப்போம். மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தமிழக சட்டசபையில் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. அந்த ஒற்றுமைக்கு நாம் வரவேற்பு கொடுப்போம். ஆனால் இதற்கு உண்மையான விவகாரம் என்ன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேகதாதுங்கிறது கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் ஒரு அணை கட்டுவதற்காக கர்நாடகா திட்டமிட்ட ஒரு அணை. அது இந்த காவிரி பிரச்சனை என்பது என்னன்னா, ரொம்ப வருஷமா தமிழகத்துக்கு வேண்டிய தண்ணீரை கர்நாடகா கொடுக்கவில்லை என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் சில வழிமுறைகள் போட்டு ஒரு மாசமும் இவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொடுத்துருக்கு. காவிரி மேலாண்மை ஆணையம் அதை அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது தகுந்தபடி அந்தந்த மாசத்துக்கு வர வேண்டிய தண்ணீரை கர்நாடகா கொடுப்பதில்லை. ரெண்டாவது, அதிகமாக தண்ணி மழை பெய்து கர்நாடக அணையெல்லாம் நிரம்பி வழியும் போது அந்த தண்ணியை அவங்க திறந்து விட்டுறாங்க. அது தமிழகத்துக்கு மேட்டூர் அதுவும் நிரம்பி பெருமளவு தண்ணீர் கடல்ல போய் கலந்துருது. ஸோ இந்த உபரி நீரை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழி? இந்த உபரி நீரை அதுதான் இன்னைக்கு கர்நாடகா சொல்றது. இந்த வேஸ்டா தண்ணி கடலுக்கு போறதை நான் ஒரு அணை கட்டி நான் தடுத்து நிறுத்துறேன், அது வேண்டும் போது தமிழகத்துக்கு நான் கொடுக்குறேன், எங்களுக்கு அது பயன்படும். அதுதான் மேகதாது அணையை கட்டுறதுக்காண்டிய காரணம். ஆனால் நம்ம தமிழகம் என்ன சொல்றதுன்னா, இவங்க ஏற்கனவே வர தண்ணியை காவிரி தண்ணியை கொடுக்காம நிறுத்துறாங்க. இப்போ இது அணை வரை கட்டிட்டா கொஞ்சம் கொஞ்சம் வர தண்ணி கூட வராமல் செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழகத்துடைய நிலைப்பாடு. இதுல என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும்னா, இந்த உபரி நீர் கடல்ல கலக்காம இருக்கணும்னா நம்மளுக்கு அது அணை கட்ட வேண்டும். தமிழகத்திலயோ இல்லை கர்நாடகாவில அணை கட்டணும். தமிழகத்துல அணை கட்டுறதுக்கு வாய்ப்பே இன்னும் இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா இது அணை கட்டுவது எல்லா இடத்துலயும் அணை கட்டிட முடியாது. அணை கட்டுவதுக்கு எப்படி வேணும்? 2 மலை 2 குன்று, அது நடுவில் ஆறு ஓடுற மாதிரி ஒரு இடம் வேணும். அப்போ அணை கட்டினால் தண்ணீர் தேக்க முடியும். இப்போ நம்ம இதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காமராஜ் காலத்துல மேக்சிமம் இந்த மாதிரி எந்த மாதிரி இடங்கள் இருக்கோ அந்த எல்லாத்துலயும் அணை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் காலத்திலயும் கட்டினாங்க. இப்ப காவிரியை பொறுத்த வரைக்கும் மேட்டூர், அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணைன்னு அந்த கரிகாலன் கட்டின இடம், அந்த அணை. இதை தவிர்த்து வேற எங்கேயும் நம்ம நீரை சேமிப்பதற்காக அணை கட்ட முடியாது, சாத்தியக்கூறே இல்லை. ஸோ இப்போ அந்த உபரி நீரை சேர்க்கணும்னா கர்நாடகத்துல அந்த மாதிரி இந்த மேகதாதுல அந்த இடத்துல அணை கட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அங்க கட்டினாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? இந்த உபரி நீரை சேர்த்து வச்சு வறட்சி காலத்துல தமிழகத்துக்கு கொடுக்க முடியும். உபரி நீர் அப்படி கட்டலைன்னா, மேகதாது அணை கட்டப்படவில்லை என்றால் உபரி நீர் தேவையில்லாம கடல்ல போய் சேரும். இதுதான் கர்நாடகாவோட நிலை. நம்ம கிளியரா இருக்கணும். தண்ணி நம்மளுக்கு வேணுமா, அணை கட்டுறாங்களோ இல்லையோ அது 2வது பிரச்சனை. நம்மளுக்கு மாசத்துக்கு இவ்வளவு தண்ணி கர்நாடகா கொடுத்து விட்டால் போதும் அப்படிங்கிறது இருந்தால் 2 மாநிலத்துக்கும் அது சரியாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.